guys, welcome back to our channel. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சென்னையில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்கோம். யார் கிளம்பணும் பார்த்தீங்கன்னா நானும் ஃபகத் மச்சானும் கிளம்பணும். மச்சான் நடுவுல திருக்கோயிலூர் அவங்க ஊருக்கு போயிட்டான். நம்ம அங்கேருந்து வந்து மச்சான் ஒரு 160 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர் கிட்ட ஒன்றா டிரைவ் பண்ணால் அதுக்கப்புறம் மீதி இருக்க 250 கிலோமீட்டர் மொத்தம் 500 கிலோமீட்டரு 180 போனால் மேக்ஸ் இப்படி ஆயிடுச்சு 300 கிலோமீட்டர் கிட்ட நம்ம தனியாக தான் ரைட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் கிட்ட இருக்கோம். சாரி கைஸ், சேலம் கிட்ட இருக்கோம். ஸோ நானும் வீடியோ vlog எடுக்கலாம்னு நினச்சேன். என்ன vlog எடுக்கிறதே தெரியல. எக்கச்சக்க வாட்டி சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னைன்னு போட்டோம். ஸோ அதையே போட்டால் உங்களுக்கும் போர் அடிக்கும், ஆல்ரெடி சொல்ல வேண்டாம். ஸோ அதனால அதை பார்க்கறதுக்கு ஒன்றும் பெரிய கண்டென்ட் இருக்காது. ஸோ அதனால எதாவது புதுசாக பண்ணலாமே அப்படின்னா வந்துட்டு சேலத்துலேருந்து என்னால் நான் ஸ்டாப்பாக ஓட்டிட முடியும். ஒரு RC 390 குடிஞ்ச பொசிஷன்லேயே கூட ஒரு 160 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருது. ஸோ என்னால் நான் ஸ்டாப்பாக நிறுத்தாமல் ஓட்டிட முடியும். அதனால் சேலம் டு கோயம்புத்தூர் நான் ஸ்டாப் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நான் ஸ்டாப் நிறுத்தாமல் போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம மோட்டோ பிளாகிங்லேயும் பார்க்கலாம். ஆனால் ஆங்கிள் எப்படி செட் ஆகும்னு தெரியல. மொபைல் மவுண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் அது மொபைல் மவுண்ட் பண்ணி எனக்கு ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு யாரும் கூட இல்லை. ஸோ மேபி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே நான் போட்டுடுறேன். அதுவும் வந்து 3-வே ஹைவே வரும். கடைசி ஒரு 65 to 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட 3-வே ஹைவே வரும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து மோட்டோ பிளாக் வரேன். ஏன்னா இந்த ரோட்லலாம் வேண்டாம். பட் ஆனால் வந்துட்டு நான் ஸ்டாப் தான் போக போகிறோம். டைம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமேட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். வண்டியில் திருப்பி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் vlog பண்ண வேணாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி இது ஒரு vlog-ஆக இருக்கும்னு. அப்புறம் புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கிட்ட டிராஃபிக் கைஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்தோடனே ஒரு சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் செங்கல்பட்டு தாண்டி ஒரு 10-20 கிலோமீட்டரில் ஆரம்பித்தது தான். என்ன ஆக்சிடென்ட் என்ன ஏதுன்னு தெரியல. பெரிய ஆக்சிடென்ட்டாக நாங்கள் வந்துட்டு திருப்பி விட்டாங்க. மறுபடியும் போலீஸ்காரங்களே பைக்கர்ஸை மட்டும் ஆப்போசிட்டில் போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ அகெயின் நாங்கள் ஒரு இடம் போயிட்டு அங்கேருந்து திரும்பி ஆப்போசிட்டில் ஓட்டிகிட்டு போய் மறுபடியும் ரோடு கிராஸ் பண்ணி ரைட்ஸ், அதாவது சென்னை வருவாங்களா டுவர்ட்ஸ் அந்த ரோட்டில் ஏறி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நார்மல் ரோடு வந்தோம். அவ்வளோ லாரி பஸ்ஸு. நாங்கள் காரு பைக்கர்ஸாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப பெருமைப்பட்ட ஒரு நாள். காரு இது வேறு லாரி கீரி பஸ்ஸுன்னு எதில் வந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அங்கேயே ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பெரிய ஆக்சிடென்ட்டாக என்ன ஏதுன்னு தெரியல. நானே வீட்டுக்கு போய் தான் நியூஸ் பார்க்கணும். ஸோ மேபி இந்த வீடியோ நான் போட்டிருக்கும் போது அது என்ன நியூஸ் ஏதுன்னு தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு எல்லாருக்கும். ஸோ பயங்கர பெரிய ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய டிராஃபிக் நான் பார்த்தே இல்லை. ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, டிராஃபிக் பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். ஆப்போசிட் ரோட்லாம் ஏறி ஓட்டிட்டு இருப்பாங்க. இவ்வளோ டிராஃபிக் வந்து இதான் ஃபஸ்ட் டைம். பைக்காலே உள்ளே போக முடியல. அப்பயும் பூந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் போய் மறுபடியும் திருப்பி விட்டாங்க. அப்புறம் ஒரு டிவைடரில் கிராஸ் பண்ணி எப்படியோ வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா இது வேற ஒரு சேலஞ்ச் யோசிச்சேன். 6 மணி நேரம் சேலஞ்சுன்னு ஆல்ரெடி நம்ம XUV 700 வீடியோவில் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். ஸோ சந்தோஷ் மச்சான் வந்து வேற ஒரு வேலையாக ஊருக்கு போயிருக்கிறேன் டெல்லி வரைக்கும். சரி தனியாகவே அந்த சேலஞ்சை பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபால்ட் ஆகி போச்சாங்க டிராஃபிக்லேயே. ஸோ அதனால் அந்த வீடியோ எடுக்கல. சேலம் டு கோயம்புத்தூர் நான் ஸ்டாப்பு எவ்வளோ நேரத்தில் போக முடியுது அப்படின்னு பார்ப்பேன். ஒரு RC 390 வச்சுட்டு க்ரூசிங் ஸ்பீட் தான் கைஸ், நார்மலாக தான் ஓட்டுவேன். ஸோ வீடியோக்காக கொஞ்சமாக வேகமாக போகலாம். ஸோ நான் அப்படியே மோட்டோ vlogல கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நான் புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குத்த வச்சு உட்காந்துருக்க ரொம்ப நாளாக கால் வலிக்குது. அதனால் மோட்டோ vlogல பார்ப்போம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்படியே நான் எடிட் பண்ணிட்டு வீடியோ பேசுவேன் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ மோட்டோ vlogல நம்ம அப்படியே பேசிட்டே போவோம் கைஸ். வாங்க போகலாம். பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு சின்ன ஃபால்ட் நம்ம பைக்கில் டைம் வந்து தப்பாக காமிக்குது. நான் காமிக்கிறேன்னு இருப்பேன். ஃபால்ட் ஆகி போச்சு. மணி வந்து 9 ஆகுது. நம்ம சேலமில் இருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ நேரத்தில் கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிறோம் அப்படின்றத நான் போய் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு சின்ன ட்ரை தானே, நல்லாயிருக்கும் நம்புகிறேன். வாங்க மோட்டோ vlogging போகலாம். ஸோ அப்படியே வந்து 3-வே ஹைவே கிட்டே வந்தாச்சு. கிட்டத்தட்ட இங்கேருந்து 55 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக 3-வே ரோடு எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர்ஸ் கோயம்புத்தூர் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் கொச்சின் சைடு போனோன்னா இருக்கும். பட் ஆனால் இல்லைன்னா 66 கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த 3-வே ரோட்டில் ஓட்டலாம். பட் ஆனால் டாப்பெல்லாம் அடித்து பார்க்க முடியாது போல் கைஸ். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். அதில் போட்டிருக்கு 55 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது இன்னும். அவ்வளோதான் கைஸ். நம்ம இன்னொரு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 45 நிமிஷம் அந்த மாதிரி டைமுக்குள்ளெல்லாம் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் எங்கள் ஆப்போசிட்டில் வராரு. ரைட், ஓகே. R15. ஸோ ஓகே, எப்பயுமே ஹைவே ஏறுறீங்க அப்படின்னா ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஏறிக்கோங்க கைஸ். ஏன்னா வந்து எதையுமே நம்ப முடியல. திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்ப்போமா.
ஓகே 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 போதும் 390 பவர் கைஸ். ஸோ நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் டாப் அடித்து பார்க்கலான்லாம் பார்த்தேன். பட் ஆனால் இந்த ரோட்டில் சேஃப் கிடையாது. 3-வே ஹைவேவாக இருந்தாலும் ரோடு நடுவில் பிரிட்ஜு வந்துடுது. அதுவும் இல்லாமல் லாரி வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ரிஸ்க்கு அப்படின்ற ரீசன்னால் போவேணாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான். வாய்ப்பு இல்லை எத்தனை ஐயோ ஃபோனில் வேறு இது மாட்டிச்சு கைஸ். இதோட ஒரு போராட்டமாக இருக்குது. இந்த மாற்றலாம் அப்படின்னா சரி சென்டிமெண்ட்டாக இருக்கே, கிட்டத்தட்ட வண்டி வாங்கினதில் வந்து வாங்கின கீ செயின், சரி அதுவாக போகிற வரைக்கும் அதை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனால் வச்சது தான். நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், அதாவது கண்டிப்பாக நீங்கள் ஹைவே ஏறுறீங்கன்னு போது செக் பண்ணிட்டு ஏறுங்க. அதே மாதிரி பயங்கர காஷியஸாக ஓட்டணும் கைஸ். நான் ரொம்ப இப்போலாம் பார்க்குறேன். ஏன்னா வந்து இஎம்ஐயில் எல்லோரும் வண்டி வாங்கிடுறாங்கன்றதை தாண்டி லைசன்ஸ் எடுத்தோன்னே ஹைவே எடுத்து வந்துடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே நமக்கு ஒரு அவங்க எதாவது தப்பாக ஓட்டுறாங்கன்ற பட்சத்தில் நம்ம ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன பிரச்சனையாக முடிஞ்சது. ஹைவேல அது பெரிய பிரச்சனையாக முடியுது. இன்றைக்கி கூட வர வழியில் நான் சொல்லியிருப்பேன் எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்னால எவ்வளோ தூரம் நின்னோன்னு. அது என்ன ஏதுக்கு அதுன்னு வேறு தெரியல. ஊருக்கு போய் நம்ம நியூஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறையா நடக்குது. ஸோ ரொம்ப அவேராக இருங்க. ரோடு அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. நானுமே 100% அவேராக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. நானுமே 100% இன்னும் கற்றுக்கிறது தான் கைஸ். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் அது கற்றுக்கிறது நிறையா இருக்குது. கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த தடவை அந்த தப்பை பண்ணக்கூடாது. உண்மையாலே அதே தான். அதே மாதிரி கண்ணை ஒரு நிமிஷம் சிமிட்டுறது, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறது, ஏதாவது அழகான ஒரு விஷயம் போச்சு அப்படின்னாலும் மேக்ஸிமம் பார்க்காம இருக்க ட்ரை பண்ணுங்கள். பார்த்தாலும் ஒரு செகண்ட் 2 செகண்ட், ஆனால் அந்த 2 செகண்டே வந்து எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தை நிறுத்தி கூட நீங்கள் பார்க்கணுமா, நிறுத்தி கூட பாருங்கள். ஒரு சீனரியான பிளேஸாக இருக்கட்டும், இல்லை யாரோ ரோட்டில் கிராஸ் பண்ணுற யாராச்சுமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நிறுத்தி கூட. இல்லை நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரு பைக்ஸ்லாம் போனால் இப்படி ஆன்னு பார்ப்பேன். கார் ஏதாவது ஆப்போசிட்லேயே வந்து இப்போ இந்த மரம்லாம் இருக்கு இல்லைங்க, இது தெரியாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் ஏதோ ஒரு வண்டி வருது அப்படின்னா அந்த காரை அப்படியே பார்த்துட்டே போவேன். இந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணுறாங்க. இப்படின்றதுக்குள்ளே ஒரு செகண்ட் முன்னாடி ஏதோ ஒரு பொருள் வந்துருச்சு, ஒரு லாரியோ ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை. இதோ இவர் பாருங்கள் லேன் அவர் பாட்டுக்கு மாறுறாரா, இந்த மாதிரி நிறையா நடக்குது. இண்டிகேட்டர்ஸ் போட்டு மாறுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. லாரி ஓனர்ஸ்லேருந்து பஸ்ஸு ஆம்னி பஸ் ஓட்டுறவங்க மெயின் கைஸ். அவங்கள மட்டும் இந்த காலையில் டைம் நைட் டைம் பகைச்சிக்காதீங்க. அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் தள்ளியே போய்க்கோங்க. அவனுங்களே ஓட்டுறது எல்லாம் ஸ்பீடோமீட்டர் கட் பண்ணிவிட்டு 140 150 தான் ஓட்டுறானுங்க. ஏன்னா அந்த வண்டி இன்ஜின்லாம் நமக்கு தெரியும் போகுது. பஸ்ஸில் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 120 தான் இருக்கும் ஸ்பீடோமீட்ரு. ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது. வண்டி 140 150 தான் அசால்ட்டாக போகுன்றது தான் உண்மை. இண்டிகேட்டர் போட்டு தான் லேண்ட் ஸ்விட்ச் பண்ணுவானுங்கலாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு இப்படி ஸ்விட்ச் பண்ணுறது அப்படி ஸ்விட்ச் பண்ணுறது. ஏதோ இந்த நம்ம இதில் இந்தோனேஷியா பஸ் கேம் விளையாடிருந்தீங்கன்னா தெரியும், அதில் எப்படி ஓட்டுவோமோ அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க லாரி டிரைவர்ஸ். ஆம்னி பஸ் டிரைவர்ஸ் எல்லோரும். லாரி டிரைவர்ஸ் எப்பயும் போல் நம்ம சொல்ல வேண்டாம். எல்லாரையும் நான் குறை சொல்ல, ஆம்னி பஸ்ஸாக இருக்கட்டும் லாரி, மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமமாக அப்படி தான் ஓட்டுறாங்க. லேண்ட் ஸ்விட்ச் பண்ணுறது, நம்ம ஒரு பைக் ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் நைட்ஸில் ஓட்டுறோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் போகிறோம். மேக்ஸிமம் அதை பண்ணுறோம். ரொம்ப நல்ல கேப் இருக்குது அப்படின்னா வந்து மட்டும்தான் நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாமல் போகிறது. ஆனால் அவங்க வந்து அதை பண்ணும்போது அது பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. நம்ம ரைட்டு ஏறுறோம் அப்படின்னா ஹாரன் பண்ணுறோம், லைட் டிம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிட்டு ஏறும்போது டக்குன்னு ரைட்டு. அங்கே நம்ம சடனாக 100ல் போனால் கூட பிரேக் அடித்து நிற்கணும். ஒரு டைம் நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வண்டி நிற்கலை, ஏதோ நம்ம இன்ஜின் பிரேக்கிங்லாம் பண்ணால் ஃபைன். இன்ஜின் பிரேக்கிங் கற்றுக்கோங்க எல்லோரும். அதுவும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இன்ஜின் பிரேக்கிங் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்றது கேள்விக்குறி தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பொறுமையாகவே போய்க்கோங்க கைஸ். இப்போ நம்ம ஒரு 100ல் நான் க்ரூஸ் பண்ணுறேன்னா சரி ஓகே, அது ஒரு வீடியோக்காக அண்ட் கொஞ்சம் போகணுன்றதுக்காக, அது கூட 100 எல்லாமே கூட வேண்டாம். 80-90 வந்து போதுமான ஸ்பீட். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டுறோம், பெருசாக பிரேக் எடுக்காமல் அப்படின்னா 100ல் போகிறத 80-90ல் போனாலும் சேம் டைமிங்கில் நம்ம போயிட முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம கண்டென்ட் மேக் பண்ணுற ஒரே ரீசனுக்காக 100 110 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை கைஸ். ஸோ பார்த்துக்கோங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம 100ல் க்ரூஸ் பண்ணால் 390யோட மைலேஜுக்கு ஒன்று இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போயும் 100ல் தான் க்ரூஸ் பண்ணிருந்தேன். அதுவும் இல்லாமல் ஆக்சிடென்ட் டிராஃபிக்காக, அதனால் போயிட்டு திரும்பி ரிட்டனு ஒன் வே முறுக்கி எல்லாம் போயிடுச்சு. செகண்ட் கியர் ஃபஸ்ட்டு கியர்னு அந்த டிராஃபிக்கில் வண்டி ட்ரை. ஃபியூல் சென்சார் ஃபெயிலியர்னு வந்துச்சுன்னா 1 லிட்டரு கம்மின்னு அர்த்தம். என்னடா இப்படி காமிக்குதுன்னு பார்த்தா வண்டி ட்ரை முடிஞ்சுது. நம்மக்கிட்ட ஜிபே வந்து ஒர்க் ஆகி 1 வாரம் ஆகுது கைஸ். அது வந்து பாஸ்வேர்ட் தப்பாக போட்டு தொலைஞ்சிட்டேன். மொத்தமாக 3 தடவை போட்டாலும் லாக் ஆகாமல், அது அகைன் பாஸ்வேர்ட்டை மாற்றினாலும் இன்னும் கொஞ்சம் டைமுக்கு எடுத்து மாற்றுனே சொல்லிகிட்டு இருக்குது.
அதனால் ஜிபே கிடையாது, அமௌண்ட் ஜிபே தான் இருக்குது. கையில் தான் பெட்ரோல் கட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்த அமௌண்ட்டுக்கு மீறி போயிடுச்சு காசு. அதனால் அப்புறம் அக்கா ஒருத்தவங்களை கூப்பிட்டு கால் பண்ணி அவங்கள ஜிபே அந்த பங்கோட ஸ்கேனர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அவங்களும் ஜிபேயில் காசு இல்லை வேறு ஒருத்தர்கிட்ட கேட்டு அவருக்கு கையில் கொடுத்து அமௌண்ட் போட்டு விட்டு இப்போ வண்டி போய்கிட்டு இருக்குது இந்த வ்ளாகு. இல்லைனா இந்த வ்ளாக் எடுத்துக்க முடியாது. நாங்கள் பங்க்லேயே உட்காந்து நைட்டு படுத்துட்டு காலையில் தான் வேலைகளையும் செஞ்சு தான் பெட்ரோல் போட்டு கிளம்பியிருக்கணும். அந்தளவு நிலைமையாகி போயிடுச்சு. இந்த ஜிபேவை நம்பினா எவ்வளோ இதுன்றது எனக்கு தான் தெரியுது. ட்ராவல் டைமில் மெயினாக காசு கையில் வச்சுக்கோங்க எல்லாருமே. நான் உண்மையாலுமே சொல்கிறேன், ஜிபே ஃபோன்பே நம்பாதீங்க. கையில் கேஷ் எவ்வளோ காலத்துக்கு கையில் கேஷ்னு ஒன்று இருக்கோ அவ்வளோ காலம் கையில் கேஷ் யூஸ் பண்ணுறது நல்லது கைஸ். ஏன்னா அதை நம்பாதீங்க, இப்படின்றதுக்குள்ளே ஏமாற்றிடுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேஸில் ஓட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் டேங்க் இருக்க மாதிரி ஏன்னா திடீர் ஒரு ஆக்சிடென்ட் டிராஃபிக் அப்படின்னா நம்மக்கிட்ட பெட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ ஓகே, நான் அப்படியே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ கைஸ், வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் 9 o'clock அந்த மாதிரி கிளம்பியிருப்போம் நம்ம அங்கே சேலம்லேருந்து. 150-160 கிலோமீட்டர்ஸ் வருது. எப்போ போய் ரீச் ஆகலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 20 நிமிஷம். அதாவது சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. சிட்டிக்குள்ளே டிராஃபிக் அப்படி இப்படின்னு வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 11:15 கிட்டே ஆகிடுச்சு. 11:15 11:20 அந்த மாதிரி. ஆனால் 11:30 ஆகலை. ஸோ 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் கணக்கு தான். 2.25 மணி நேரம் அப்படிலாம் நம்ம வந்துட்டோம். க்ரூஸ் பண்ணது என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்பீடாக போனோம். பட் ஆனால் நார்மலாக ஒரு 120க்குள்ளே கவர்மெண்ட் ரூல் படி தான் க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். நான்ஸ்டாப்பாக வந்தால் 2 மணி நேரத்தில் சேலம் டு கோயம்புத்தூர் வர முடியும். ஒரு நார்மல் பைக் ஒரு 110-100 போகிற பைக்காக இருந்தாலும் ஓகே தான். நான்ஸ்டாப்பாக வந்தோன்னா வர முடியும். ஸோ அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு கண்டென்ட் மேக் பண்ணோம். நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ மோட்டோ வ்ளாகிங்கிட்டே இருந்திருக்கும் ஒரு 6-7 நிமிஷம். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு மோட்டோ வ்ளாகில் இந்த மாதிரி வீடியோஸ் சொன்னீங்கன்னா மேலும் இதே மாதிரி வீடியோஸ் எடுக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சென்னையில் இருக்க மாதிரி மீட் பண்ணலாம், ஒரு கோயம்புத்தூரில் இருக்க மாதிரி மீட் பண்ணலாம். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் கண்டென்ட் எடுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், முடி வெட்டியிருக்கேன். நல்லா இருக்கா என்ன ஏதுன்றதுலாம் பழைய வீடியோ பார்த்தவங்க ஆர்எல்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய வீடியோ போய் பார்த்துட்டு அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா என்ன ஏதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ஹீட்டில் வேறு பிம்பிள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். எதாவது பண்ணணும். சரி கைஸ், நான் அப்படியே வீடியோ கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.